அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அதுல எவ்வளோ பிரச்சனை வருது நேபர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷன், ஸ்பீச் ஆர்கனைசேஷன், ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி பல மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த இமோஷனல் பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இது பெரிய பிரச்சனை. இப்ப ஆன் பண்ணிக்க, இது பிள்ளைங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ். அந்த காலத்துல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை சார். இப்ப அப்பா இந்த எக்ஸாம் புக்ஸே இவ்வளோ கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு ஒரு 7 கேஜி இருக்கும் உங்களுக்கு. 10 கேஜி இருக்குமா சார்? ஏரோப்ளேன்ல சார் 7 கேஜி தூக்கி பண்ண முடியும். திரும்ப கேபின் லக்கேஜ் 7 கிலோ தான். பிள்ளைங்க 10 கிலோ கொண்டு போகுது ஸ்கூலுக்கு. என்ன சார் இது? அப்படியா? Yes, I don't understand why இவ்வளோ படிக்கிறாங்க. I don't know சார். ஆனா கம்பல் பண்ணலாம், போய் ஒரே புக்கில் போகிறாங்க ஸ்கூலுக்கு. சார் கம்பல் பண்ண ரொம்ப பார்ப்பேன் சார். காலேஜ் ஒரே புக்கில் கொண்டு போவான் சார். பார்த்தீங்களா, ஒரு புக்கில் போவான். என்ன காலேஜ் ஒரு என்ன கால் பண்ணிக்கலாம் காலேஜ் படத்தாரு ஒரே புக்கில் போயிட்டு ஸ்கூலுக்கு. எவ்வளோ ஏமாந்த மேடம். ஆனால் அவ்வளோ பேருக்கு புக்கு கொண்டு போக மேடம். ஆனால் இந்தியாவில் ஒரே புக்கு கொண்டு போவாங்க. அதில் ஷேக்ஸ்பியர் தான் படிச்சுட்டு வந்துருவாங்க. எனக்கு புரிய மாட்டு என்னதான் ஸ்கூல் நான் காலேஜ் படிக்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ். எங்க இந்த உமன் எங்க எங்க இருக்கு, எங்க இது செல்வி இங்க பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் கூட பையன் படிக்க முடியுமா, பையன் அதை படிக்க முடியுமா, இது பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டாரு. ஒரு லிஸ்ட் எங்க பண்ண லிஸ்ட், ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்க அது எவ்வளோ டார்ச்சர். பாருங்க லிஸ்ட் லிஸ்ட் பொண்ணுக்கும் என்ன போட்டுருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் 10th தமிழ், IOT, ITC, இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்புறம் வந்து 11th இது எல்லாமே என்ன கேட்குறாங்க மேடம் பாருங்க. அப்போ என்ன படிக்க போகிறோம்? IT, அப்புறம் ஆட்டோமொபைல், இது பண்ணுது பயோடெக், இது எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர். சார் சொல்லுங்க சார், எதை படிக்க போகிறாங்க மேடம்? நீங்களா கேட்டுறாதீங்க. மேடம் நாங்களாம் ஸ்கூல் போனது தெரியாது. ஸ்கூல் வந்துட்டு பாஸ் பண்ண படிச்ச மாதிரி பிள்ளைங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ். நாங்களாம் மீன் பிடிப்போம், குருவி பிடிப்போம், எல்லாம் ஓடுவோம். இப்போல்லாம் முடியாது. படிக்கிறாங்க 2 ஸ்கூலு. என்ன மேடம் இப்போ பிள்ளைங்க 2 ஸ்கூலு, மார்னிங் ஸ்கூல், டியூஷன். ஆமாம் இல்லையா? டியூஷன் போய் ஃபுல்லாக மேடம் ஓஞ்சி வருதுங்க. டைம் கூட நம்ம படிக்கிற டைம் இல்லை. அந்த மாதிரி நிலைமை வரும். ஏன் எல்லாமே பிள்ளை நம்பர் ஒன் அதே தான். படித்த பிறகு கூட இன்னொரு எக்ஸாம் இருக்கு. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் தனியாக ஒரு எக்ஸாம் இருக்கு. அது நீட்டா கேட்க அது ஒன்று வந்துருக்கு. எதுமா அவ்வளோ பேர் படிச்சு எல்லாம் பாஸ் ஆகுறாங்க. எல்லாம் ஏஸ் அந்த போகும்போது எவ்வளோ பேருக்கு இடம் பத்தலையா படிச்சு கொடுக்குறதுக்கு. அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாமு, அதுல திருப்பி ஒரு எக்ஸாம். இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேடம். ஜப்பான்ல மேடம், கொரியால எவ்வளோ பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணுதுங்க அந்த படிப்பு கிடைக்காம. அந்த மாதிரி இருக்கு சார். ரொம்ப இருக்கு அந்த மாதிரி வெளியுள்ள மேடம். கொரியா ஆமா சார். அப்புறம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து படிச்சிருப்பாங்க. Right. Next is the child stress today. Now, why the child? Inner stress is number one. Child and parent is
சைல்டு ப்ராப்ளமா அந்த பேரண்ட்ஸ் அப்புறம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் டார்ச்சர்னு சொல்ல முடியாது சார், எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷன் படிக்கணும், அந்த படித்த மாதிரி படிக்கணும், வேறு மாதிரி பண்ண முடியாது சார், ஒன்றும் பண்ண முடியாது. படித்தாகணும், வேறு கோர்ஸ் பண்ணாங்க எனக்கு வேலை கிடைக்காது, எல்லாமே இன்டர்லேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலி ப்ரெஷர். தம்பி படிக்கிறான், அண்ணா சரியாக படிக்க மாட்டான், அக்கா படிக்கிறா, அண்ணா அந்த மாதிரி கம்பேரிசன். அதாவது பருத்தி ஒரு பிள்ளைங்க, உங்கள் அக்கா பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, தம்பி பிள்ளைங்க, அந்த மாதிரிலாம் அது ஒரு காம்படிஷன் ஃபேமிலிக்குள்ளே. நெக்ஸ்ட் ஸ்கூல் என்ன மாதிரி ஸ்கூல், எப்படி ஸ்கூல் போகும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, பிள்ளைங்க மேலே அவங்களும் எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் அந்த மாதிரி கம்பேரிங் பண்ணுறீங்க, இவன் படிக்கிறான். நெக்ஸ்ட் மேடம் இந்த மாதிரி சார் பிள்ளைங்க கேட் வெரி ஆங்கிரி டுடே, அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. அந்த ஒரு கிளாஸ்ல வந்தாங்க, நல்லா பாத்தீங்க, அவன் லேஸ் சாப்பிடான், சாப்பிட்டு லேஸ் வாங்கி போறான். பாத்தீங்களா இந்த கிளாஸ்ல லேஸ் ரொம்ப மூச்சு வச்சுக்கிறான். ஆமா இல்லையா, இப்படி வந்தான் குட்டி லேச சாப்பிடணும்னு. அந்த அப்பா அம்மா ஒண்ணும் பண்ண முடியல, அவன் தான் பாஸ் வீட்டுல, அவன் தான் பாஸ். அம்மா அப்பா பாஸ். பிள்ளை பாத்தீங்களா கிட்னில ஸ்டோன். 6 வயசு 8 வயசா பையனுக்கு, 8 வயசா 7 வயசா கிட்னில கல் இருக்கு பையனுக்கு. அவனுக்கு உங்க அம்மா பண்றாங்க, அவங்க சொல்லுங்க யாரா போஸுங்க, நீ போசா அவன் போசா, நான் அவனு சொல்லணுமா? என்னடா நடக்குதுங்க, தலைக்கில ஓடுது பண்ணி பிள்ளைங்கன்னா அம்மா அப்பா பிள்ளை பயந்து இருக்காங்க, என்ன பண்ணுவா படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஓடிட்டு. 7 வயசு கல்லு கிட்னில கல் இருக்கு. ஏன் சாப்பிட சாப்பாடு லேஸ். போன வாட்டி எங்கேயோ ஒரு சென்னையில் கிளாஸ் வந்தாங்க, ஒரு லேடி வந்தாங்க, சொல்றாங்க 2 பேரா பிள்ளைங்க 11 வயசு 8 வயசும் 2 பேரும் பித்த போய் விளையாடுறாங்க. யங் சில்ட்ரன் என்ன சாப்பிட்டாங்க? KFC, McDonald's, Pizza Hut every day. இப்போ வந்து சார் ஸ்விக்கி, உங்களுக்கு என்ன வேணும் போட்டு கூப்பிட வேண்டாம், டக்குனு வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவான், பிள்ளைங்களே காசு கட்டிடும். இந்த மாதிரி நிலைமை போட்டு தெரியுங்களா, என்ன போய் சாப்பிட்றாங்க. இன்னும் காரம், சுகரு, டூ மச் சுகர், கொக்கோ கோலா, பெப்சி எல்லாம் வரும். ஆனால் பாதிப்பு இந்த பிள்ளைங்களுக்கு. பாருங்க சார், இன்னொரு 10-15 வயசு சார் பிள்ளைங்க 30 வயசுக்குள்ள எல்லாம் சிக்காருவாங்க. அவங்க சாப்பிட அந்த மாதிரி போய்டும், சாப்பாடு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் த ஃபாலோவிங், செக் ஃபார் கார்ட்ஸ் செக் பண்ணுங்க, ஏதோ ஒரு ஆத்மா இருக்கா, நெய் ஒன்று வருதா. நெக்ஸ்ட் வந்துட்டு கார்ட்ஸ் கேன் பி டன் பை ஃபாதர் மதர். கார்ட்ஸ் கேன் பி அப்பானால கூட வரலாம், அம்மானால பிள்ளைங்க கார்ட்ஸ் சொல்லலாம். சில பேர் வருவான்னு சொல்லுங்க, அவங்க அப்பா சொல்லுங்க, அம்மா சொல்றேன். அதாவது அவங்க அப்பானால அந்த நெகட்டிவ் எனர்ஜி புள்ளைய தாக்குது. நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் பாஸ்ட் லைஃப், போன பிறவில மருந்து கண்டிஷன் வருதான்னு செக் பண்ணணும். ஓகே, இங்க ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பேர் டாக்டர் மணிகண்டன். இருக்காரா? சரி, அவர் என்ன பண்ண சார், அவர் ஒரு பீடியாட்ரிஷியன். இந்த மாதிரி படத்தை அனுப்புறாரு எனக்கு. இந்த கைனகாலஜி புள்ளைய பார்த்துருவாங்க, இவர் வந்து புள்ளைய வந்து பீடியாட்ரிஷியன். அவருக்கு ஹீலிங் பண்ண தெரியும், அதில் பிள்ளைங்கெல்லாம் செக் பண்ணுவாரு. பார்த்தீங்களா சார், இந்த புள்ளை செக் பண்ண கார்ட்ஸ் இருக்கு, சோல்ஸ் இருக்கு, பிறந்த புள்ளை பிறப்புலே இருக்கும் சார், கனெக்ஷன் லாஸ்ட் லைஃப் அதே மாதிரி வரும். கம்பேர் பார்த்தீங்களா, எல்லாம் கச்சை குழந்தை, எல்லாம் 1 வாரம் 2 வாரம் பிள்ளைங்கலாம் எல்லாம் செக் பண்ணி அவர் மன்னிப்புலாம் அவர் காப்பாரு பிள்ளை மேல. அப்படி காம்பி சார், அட்மிஷன் தான் ப்ளீஸ் பாருங்க, எத்தனை பிள்ளை வச்சிருக்கு பார்த்தீங்களா, அவருக்கு வேலை. என் வேலை நான் கிளீன் பண்ற வேலை. அவர் அனுப்பி விட்டுறாரு, சார் இந்த புள்ள சார், இந்த பிள்ளை இருக்கு சார், எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவாரு மேடம், ஃபுல்லாக அனுப்பி விட்டுருவாரு. நான் இங்கேருந்து பண்ணிவிட்டுறேன். ஓகே டான், ஓகே குட், சரி ஆமா எல்லாம் போச்சு. அவர் ஃபீஸ்ல அவரும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாரு தான் மேடம், ஃபீஸ் முன்னில சோல்ஸ், ஆத்மா இந்த ஆத்மால வரோம் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன விலைக்கு விட்டுறோம். ஸோ எப்படியாவது அந்த குழந்தைக்கு பாஸ் லைஃப் கமிஷன் வரக்கூடாது. பாஸ் லைஃப் வரும்போது சார் நல்லபடியாக ஒரு அளவு தாங்கும். சில பிள்ளைங்க பார்த்தீங்க சார், ஒரு மாதிரி அரவாணிய மாதிரி ஆயிடுவாங்க.
இந்த மாதிரி சார் 6 மணி ஆயிடுவாங்க. ஆனா பார்த்தாக்கா அந்த 6 மணி ஏன்னா ஒரு பொம்பளை ஆத்மா அந்த ஆம்பளை ஆத்மா இருக்கும். The female soul in that man, in that boy, child. அந்த சோல் உள்ளுக்கு இருக்கனால சார் ஹோமோன்ஸே மாறும். 18 வயசு 6 மணியா மாறிடுவாங்க அவங்க. எல்லாம் பிரஸ் தான் வரும். 6 மணி இருக்காது அந்த ஆத்மா. அதே மாதிரி தான் பொம்பளைங்களுக்கும் ஆம்பளை இருக்கும். ஆம்பளை மாதிரி மீசை முளைக்கும். பாத்தீங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. சின்ன பிள்ளை ஆகிறதுக்காக ஈஸியா போயிடும். சின்ன பிள்ளை ஆரம்பிச்சிடணும். இதே மாதிரி தான் ஒரு லேடி அவங்க சொன்னாங்க என்கிட்ட, பொம்பளை பிள்ளை கிராப் பண்ணிக்குமா, பேண்ட் போடுமா, வேற ஒன்றும் பண்ணாது சார். இன்னைக்கு மாதிரி அந்த பொண்ணுக்கு 5 வயசு வர சொன்னேன். இந்த பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை ஆத்மா இருக்கு. அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி சார் தெரியும்? இல்லையே, ஆம்பளை ஆத்மா இருக்கு. என்னைக்கு அந்த ஆம்பளை ஆத்மா எலிவேட் பண்ண விடுமே, ஸ்கர்ட் பண்ண முடியலாம் வச்சு பண்ணிருப்பேன். இப்படி ஃபுல்லாக மாறிடுச்சு. அந்த ஆத்மா ஒழுங்கு இன்னொரு ஆத்மா வலிக்குது விட்டீங்க, it becomes like a boy. அதே மாதிரி ஆம்பளை பையன்களும் பொம்பளை மாதிரி மாறிடுவாங்க. ஒரு 15 வயசு அந்த மாதிரி ஆகணும்னா பொம்பளை மாதிரி ஆயிடுவாங்க. இந்த ஆத்மானால இது உள்ளுக்கு இருந்து அந்த ஹோமோன்லாம் மாற ஆரம்பிக்கும். அதான் அவர் பண்றாரு. இப்பயே இந்த பிள்ளைங்களாம் அவரை காப்பாது, முடிஞ்சவங்க அவர் காப்பாது. இந்த ஆத்மாலாம் போயிடும். ஓகே, ரைட்டுங்களா? குட். நெக்ஸ்ட், இதே மாதிரி ஸ்டூடெண்ட் எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ல போறாங்க. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், பாய் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ். ஃபேஸ்புக்ல வந்து இது போடலையா, அதுவும் ஸ்ட்ரெஸ். யாரும் லைக் பண்ண மாட்டாங்கம்மா, எங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அந்த மாதிரி பயங்கரம். நீங்க போய் வீட்டில் இன்டர்நெட் மூடுங்களேன், 10 வாழ்க்கை சண்டை. ஏன் இன்டர்நெட் மூடுனா, ஏன் ஃபோன் எடுத்து அவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். இதுலே வாழ்க்கை போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். நான் இப்போ 10th 11th மணிக்கு எக்ஸாம் வைப்பேன். +2 எவ்வளோ ஓகேவா? ஆனால் நீங்களா இப்போ ஓகே மேடம், எங்கள் காலத்தில் மேடம் 10 நாளா 10 பேப்பர் ஒன்று விட்டு வரும். இப்போல்லாம் மாறிட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்குது. டைம் கொடுத்தாங்களா 2 டேஸா? ஸோ நம்ம டைம் படிக்கிறதுக்கு மேடம் அப்போலாம் எல்லாம் இல்லை மேடம். எல்லாம் ஒரே ஒட்டி பச்சு ஒரே ஒட்டி போய் வந்துடணும். அவ்வளோ கஷ்டம். ஜனிக்கும் எக்ஸாம் பக்கத்தில் நைட்டில் ஒரு எக்ஸாம், ஈவினிங் எக்ஸாம் இருக்கும். 2 பேப்பர் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக தான் பிள்ளைங்களாம். அதனால தான் இந்த மாதிரி டைம் கொடுங்க சார். டைமிங் 4 நாள் கூட அதான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் சப்ஜெக்ட் பற்றியே தான் பேசுவாங்க. அப்படியா? சரி, ஓகே. சொல்லிட்டு பர்சன் அந்த பிள்ளைங்களை படிங்க. அவங்க அந்த காசு அவங்க படிக்க அவங்க இஷ்டமா இருந்துச்சா? எவ்வளோ பேர் படிச்சுட்டு முடியாம ஓடி வர்றாங்க சார், வேற என்ன காசு பண்றாங்க. அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேமிலி சாய்ஸா, இது படிப்பு சாய்ஸ், இந்த ஃபேமிலி சாய்ஸா, அவங்க சாய்ஸா? நெக்ஸ்ட், அவங்களால தாங்க முடியுமா, அவங்கள கோப் பண்ண முடியுமா? அதாவது பிள்ளைங்க அப்போ கோப் பண்ண முடியும் சார். சின்ன பிள்ளைங்க ரொம்ப படி சார். அந்த டைம்ல அவங்க படிக்க முடியாமல் போயிடுது. தெரியுமா சார்? நான் இப்போ ரொம்ப பார்க்குறேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி காலேஜ் போகிறாங்க மேடம், யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒட்டியா இருக்காங்க. டியூஷன் இருக்காது, ஒன்று இருக்குது. ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு 400 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒரு பாட்டு போய் தான் போயிடுவான். ஸ்கூல்னா ஒரு நாள் டீச்சர் கேட்கலாம், அந்த மாதிரி யாருமே கேட்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. they cannot cope. Next இது is an external disturbance. எங்கேயாவது சூழ்ச்சி இருக்கா, எங்கேயாவது ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணுதா? மேடம் உங்க பிள்ளை அந்த மாதிரி இருந்துச்சா? நீங்க ஜோதி மேடம் உங்களுக்கு அவங்களுக்கு உங்க பையன் இருக்காங்க, உங்களுக்கு உங்களோட இது மாதிரி இருக்குங்களா? 2 பேரும் வாங்க. அப்படி வாங்க மேடம். பாருங்க என்ன எங்க ஸ்டான்ஸ் இருக்கியாங்க. Whatever சொல்லுவாங்க, they tell the experience of children going to college. How they suffer. எப்படி அந்த பிள்ளைங்க எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட். வாங்க மேடம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆம்பளை பையன் இருக்காதானே? என்ன மேடம் ப்ராப்ளம் இருக்கு? பையன் படிக்க பெரிய பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க. கொஞ்ச நாள் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருந்தது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ல கிடையாது, ஒரு 80% எப்பவுமே மார்க்ஸ் வாங்குற பையன். கொஞ்ச நாள் பார்க்குறப்போ இருக்கிற மார்க்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க சார்.
அது நம்ம டிவைன் ஃபைவ் பண்ண சொல்லி நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம், அவனும் ஸ்டடீஸ் ப்ளஸ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பட் அவன் மார்க்ஸ் வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கிறது, நெகட்டிவ் எனர்ஜிஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் போட்டுருக்கேன். ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் இல்லை இப்போ எலிவேட் பண்ணியாச்சுன்னு சொல்லி மெசேஜ் எப்படி இருக்கா? இப்போ ஓகேங்க சார். இந்த மந்த் எக்ஸாம் இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணுது காலேஜில். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ண மேடம். சாம்பிள் ஃபேமிலியிலே நம்ம மேலே ஜெலஸாக இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த மாதிரி எனர்ஜி வந்து எஃபெக்ட் பண்ணும். உங்கள் மேடம் காலேஜ் படிக்கிறாங்க, ஆர்கிடெக்ட்னு. பார்த்தாங்கன்னா ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுவா. அம்மா சேல்ஸ் பண்ணுவேன், என்கிட்ட வாண்ட் எடுத்து கொடுப்பா. அம்மா இன்னைக்கு வந்து எந்த ஃபேக்கல்டிஸ் வருவார், எனக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயம், ஃபியர் அவளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மணிப்பறிக்கை படிக்க சொல்லி சார்கிட்ட பேசுவோம். சார் வந்து ஒன்றும் இல்லை, நத்திங் சார் சொல்லிட்டாருன்னா அவளுக்கு ஓகே. இப்போ வந்து நான் இன்னைக்கு நாளைக்கு அவளுக்கு வந்து ரிவ்யூ, அதனால இன்னைக்கு அவள் வரலைங்க. பட் வந்து இப்போ ஓகே. அந்த மாதிரி சார் அவங்களும் காலேஜில் படிக்கும், அந்த காலேஜ்லேயே சில சோர்ஸ் இருக்கும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி அவங்களுக்கு புரியணும், என் பையன் நல்லது ஏன் என்னாச்சு. அந்த மாதிரி ஒன்றாக சில டிஸ்டர்பன்ஸ் வரும்போது சில பேர் காலேஜ் 2-3 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க நெகட்டிவ் எனர்ஜியோட உங்கள் பிள்ளைய ஹெல்ப் டிஸ்டர்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்கு. ஒன்றே இருந்தாங்களா ஒன்றா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க சார். இப்போ தனியாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். என்னன்னா வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரிவ்யூ டைத்தில் ஹெல்ப் பண்ணுவா. அவங்க பண்ணணும்னு அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்புங்க. அது வந்து அவளுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அவள் பண்ண வேண்டிய வேலையே விட்டு போகுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மன்னிப்பு இந்த இது அஃபர்மேஷன்லாம் படிக்க வச்சு இப்போ சார் வந்து இப்போ ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ 2 நாள்லேயே நார்மல் ஆகிட்டாளுங்க. இன்றைக்கி அம்மா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், தனியாக பார்த்துக்கிறேன்னு ரூமில் இருக்காளுங்க. 2 நாள் என் கூட வெள்ளூர் வந்திருந்தா. வெள்ளூர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தா. இன்னைக்கு நாளைக்கு அவளுக்கு ரிவ்யூ. இன்னைக்கு போங்க, நான் என்னை காலையில் அனுப்பி விட்டுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காளுங்க. நார்மல் ஆகிட்டாளுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ வெரி மச். அந்த மாதிரி நம்மளுக்கு புரியணும். பிள்ளைங்க சும்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஒன்றும் இல்லை பரவாயில்ல, திங்க் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ரைட், தேங்க்யூ. அந்த மாதிரி சோர்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இதான் பேர் வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். வெளியேந்து ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு விமன். Women are having so much of emotional issues. The women, okay? Next, many ladies meet. ஏன்னா என்ன ரொம்ப பேர் கேட்கறாங்க, ஏன்னா நான் பிறந்தேன்னு. ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Emotional pain, financial pain, single mothers. புருஷன் விட்டு போயிருப்பான், டிவோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ரைட்டா இல்லையா? நெக்ஸ்ட் வாய் ஏன்டா பொம்பளை பிறந்தோம். நெக்ஸ்ட் வாய் ஏன்டா கல்யாணம் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏன் நான் பிள்ளைய பார்த்தேன், இது பக்காம இருந்துக்கலாமே. அதுவும் இப்போ எவ்வளோ பேர் பிள்ளைய பற்றி கஷ்டப்பட்டீங்க. ஒன்றும் பண்ணிட்டான், வீட்டில் உட்காந்துருப்பான், எல்லாம் கேட்பான், குடிப்பாங்க. ஆமா இல்லை சார், குடிச்சு இருப்பானுங்க, ஒன்றும் செய்ய மாட்டானுங்க, வேலைக்கு போக மாட்டானுங்க, மதிக்க மாட்டானுங்க. ஏன் சார்? ஓ அப்படியா? ஒரு செமஸ்டர் இல்லையா? செமஸ்டர் 6 மாசத்துக்கு ஒரு செமஸ்டர், 5 சப்ஜெக்ட் இருக்குனாக்க 3 சப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிருப்பான். 2 சப்ஜெக்ட்லயும் 3 சப்ஜெக்டோட அடுத்த வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கோம். கடைசி செமஸ்டர் வரைக்கும் போகும், லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும். எனக்கு ஒரு பையன் 15 சப்ஜெக்டை ஒரே டயத்துல எழுதி கடைசியில் எழுதி பார்க்கணும். எத்தனை வருஷம் கழிச்சு? ஃபைனல் இயர். அந்த பையனை எக்ஸாம் எழுத விடாம பண்ணாங்க. ஓகே சரிங்களா? நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி, என்னடா குடும்பம் இந்த குடும்பத்தில் ஏன் பிறந்தேன், அது ஒரு பிரச்சனை ஓடுது. ஓகே நெக்ஸ்ட். அதே மாதிரி சார் ரொம்ப இருக்கு, எப்படா நான் செத்து போவேன், எப்படா நான் கொண்டு போவேன், எப்படா இறைவனை கொண்டு போறேன்னு எவ்வளோ பேர் வேண்டிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நடக்கும் சார், நடக்கும். நெக்ஸ்ட் fear of spouse, husband allergy. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். ஒரு லேடி மேடம், சீனத்தி ஒன் சைனீஸ் லேடி சிங்கப்பூர்ல மேடம். அவ சொல்லுவா என் நிம்மதியே போயிடுச்சு. ஏன்னு கேட்டேன்,
என் புதுசாக ரிட்டையர் பண்ணிட்டான், புதுசாக வந்து ரிட்டையர் பண்ணிட்டான். முன்ன வந்து 6 மணிக்கு போல வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு வருவான், சந்தோஷமா இருப்பேன். இப்ப ஃபுல்லா வீட்டில் உட்காந்துருக்கான், ஒரே டார்ச்சர், அழுகுறா வேண்டாம், என்ன பண்றதுன்னு கேட்கலாம். உண்மையிலே சார் 6 மணிக்கு போகும்போது எனக்கு நிம்மதியா இருக்கும். அவன் 7 மணிக்கு வருவான், விட்டு நல்லா இருக்கும். இப்போ வந்து காலை அந்த வீட்டிலே உட்காந்துருக்கான், எல்லாரும் நோய் 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 பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க தான் ஃபீவர்ஸ். எஸ் சார், எல்லாமே இருக்கு. அது குறைவு சார், அது குறைவு. அங்கதான் கூட. ஆமா அவ்வளவுதான் இருக்கு. 2 மணி இருக்குது இல்ல சார். எஸ் மேடம். ஆமா ரொம்ப சோர்ஸ் இருக்கு மேடம், ரொம்ப சோர்ஸ் எல்லாம் தண்ணி போடுற, எல்லாம் தண்ணி போட சொல்லுங்க. ஏகச்சக்க சோறுக்கு மேடம் சொன்னது இருக்கட்டும் மேடம். ஏஸ் மேடம், அவ்வளவு சோறு இருக்கு மேடம். மேடம் 1000, 2000, 3000 சோறு இருக்கு மேடம். என்ன பண்ணுறது? எல்லாம் தண்ணி போட சொல்லு. அவர் தண்ணி போடல, அது தண்ணி போட வைக்குது அவரு. அவங்க தான் மேடம் 3000 சோறு இருக்கு, எல்லாமே தண்ணி போட சொல்லு. எல்லாம் இந்தியன் சோறு. 3100, 200, 300, 400, 600, 3007 souls with him right now, madam. Okay? சரியா? ரிலாக்ஸ் படுத்து தூங்கு. என்ன பே? திருப்பி அதே பேசுறீங்க மேடம். கொஞ்சம் உட்கார வைக்கட்டும். ரிலாக்ஸ் மேடம், ரிலாக்ஸ். நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். பண்ணும்போது அவரும் சேர்ந்து போவாரு. இல்ல சோல்ஸ் போவோம். சோல்ஸ் தமிழ் ப்ராப்ளம், தமிழ் ப்ராப்ளம் பேசுறது. சோல்ஸ் போயிடும். தமிழ்ல சொல்ல, தமிழ் ரொம்ப பேசுறது அதான் மேடம், தமிழ் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட். அந்த மாதிரி மேடம் எவ்வளோ லேடிஸ் வந்து அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல, டாய்லெட்ல, வீட்டில் என்ன பண்ணுறது, ரொம்ப பேர் மேடம். ரொம்ப சேட். லேடிஸ் ஆர் மோஸ்ட்லி அஃபெக்டட் கம்பேர்ட் டு men. ஓகே, நெக்ஸ்ட். என்டர். Now I can do it. என்னால முடியும், என்னால முடியும் தம்பி. அந்த பாட்டு போடணும் மேடம், அந்த பாட்டு கிளாஸ். என்னால முடியும், அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி போட்டால் சரி வரும். அந்த மாதிரி வரணும், அந்த எனர்ஜி வரணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட். இந்த மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ். பாதி பேர் சார் ஒர்க்லெஸ். இந்த ஐடியில் சார் ரொம்ப மோசமான ஃபீல்டு. நல்லா சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் வேலையை வாங்கிடுவாங்க சார். சார் சம்பளம் பெருசு சார். ஹைதராபாத்ல 1.5, 2 lakhs சார். ஐடி சார் 2 lakhs, 3 lakhs சம்பளம் சார் எல்லாத்துக்கும். நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வேலை வாங்கிடுவோம். நைட்டில் வேலை செய்வோம், கான்ஃபரன்ஸ் கால் இப்படி எல்லாம் பண்ணுவோம். பெரிய வேலை. அதில் கான்ஃபரன்ஸ் கால் இந்த காதில் போட்டு போட்டு காது சத்தம் கூட ஆரம்பிக்கும். Yes, 2-3 hours they speak in the phone with overseas partnership. அவன் இன்றைக்கு பாஸ் சார், அவன் கணக்கா 8ல 5 வேலை செய்வான். இங்கே தான் வேலை செய்ய 10 மணி 12 மணிக்கு வரைக்கும் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி வேலை செய்வோம். நெக்ஸ்ட். அப்புறம் கையெல்லாம் வலிக்கும், வயிறு ஏசிக்கும், இடுப்பு வலிக்கும், உட்காந்து கண்ணு. They even have erection problems. You know that? They have erection problem because they need too much of computer work, madam. எல்லாம் erection problem, பயங்கர problem இருக்கு அவங்களுக்குலாம். What problem they have? Okay? Next. Some issue in the world. Next. Unhealthy competition. இந்த எப்படியாவது விளையாக்கணும். அதே ஒரு நேரம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாத்திரா வேலை போயிடும். அவர் வந்து அவர் கேங் கொண்டு வந்துருவாரு. நெக்ஸ்ட். பேக் பைட்டிங். பின்னால் போயிட்டு எல்லாம் குத்தி விடுறது. நெக்ஸ்ட். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பொம்பளைங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா அது மாதிரி கிண்டல் பண்ணி அவர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அதாவது சார் உங்களுக்கு புரியாது. ஒரு பொண்ணு வேலை செய்யறா, அவர் பெங்களூர்ல வேலை செய்யறா சார். பெங்களூர்ல, ஹைதராபாத்ல. அவன் கர்நாடகாவிலேருந்து வருவான், எல்லாம் ஒரு மாதிரி கேங் ஆயிடுவாங்க சார். அவங்களும் ஒரு மாதிரி கேங் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நான் கர்நாடகா, இது வந்து மகாராஷ்டிரன், ஏதோ ஒரு அன்சீன் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட். டூ மச் ஆஃப் ஒர்க், அவ்வளோக்குமே வேலை. நெக்ஸ்ட். இந்த மாதிரி அன்ஹெல்தி இந்த ஹவுஸ், க்ரோனிக் சிக்னஸ். யாரும் சிக்காக இருப்பாங்க,
ஃபாதர் சிக்கா இருப்பாங்க, மாதம் படுத்த படுக்க பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி சிக்னஸ். நெக்ஸ்ட் வந்து குவாரல், ஃபைட்டிங், ஹஸ்பண்ட் வைஃப் வந்துட்டே ஏதோ ஒரு பேச்சு வாக்கம் வந்துட்டே இருக்கும், ஒரு பீஸே இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஸ்டக்கிள் growth and success, நெகட்டிவ் ஃபீலிங், லோ ஸ்ட்ரெஸ், ஒன்றுமே செய்யுங்க. எவ்வளோ பேர் வரீங்க, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, வேலை செய்யறதுலாம் வர மாட்டேங்குது சார், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க எல்லாம், ஆமா இல்லையா? Yes, all is own stress. Unhappy in the house, how to manage this? Number one, எப்படி இது manage? Evaluate the cost. The cost that you evaluate, எதனால இந்த மாதிரி ஆகுது? யாரோ பிளாக் பண்றாங்களா என் பிசினஸை? நெக்ஸ்ட், where is the problem? எங்க ப்ராப்ளம்? என் மேல ப்ராப்ளமா? எனக்கு காசு பத்தலையா? இவனோட காசு வாங்கியிருக்கானா? நெக்ஸ்ட் வந்து போங்க மேடம், கீழே போ. Where to find the solution? எங்க கண்டுபிடி சொல்யூஷன்? எனக்கு பிளாக்ஸ் இருக்கு, எப்படி கண்டுபிடி? யார் இந்த வெளியே இருக்குவா? நெக்ஸ்ட், இஸ் தேர் சொல்யூஷன்? இந்த சொல்யூஷன் இருக்கா சொல்யூஷன்? நெக்ஸ்ட், now how to cope with the beliefs? think before. நீங்க திங்க் பண்ணும், எல்லாமே ஏத்துக்காதீங்க, எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே ஏத்துக்காதீங்க, இது ஃபில்டர் பண்ணுது. rationalize the thought. இந்த ரேஷனா நான் ஒரு மனிதர் கூப்பிடணுமா, நான் இதை நம்புறேம்மா, அந்த மாதிரி திங்க் பண்ணி எவ்வளவு திங்க் பண்ணீங்களோ அவ்வளோ ஹெல்ப் வரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் லைக் மை ஒர்க். என் வேலை எனக்கு பிடிக்கல. எத்தனை பேர் சொல்லிருக்கு சார்? ஆமா இல்லையா சார்? எனக்கு வேலை பிடிக்கல, இந்த வேலை எனக்கு பிடிக்கல. ஆனால் வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போகணும். ஏன்? அந்த வேலை உங்களுக்கு சம்பாதிக்க முடியும், ஃபீஸ் கட்ட முடியும், ரெண்ட் கட்ட முடியும், டிவி கட்ட முடியும், கற்றுக்கிறது எல்லாம். அதனால நீங்க பாசிட்டிவ் மாற்றணும், வேலை தான் முக்கியம். நெக்ஸ்ட், ஐ ஹேட் மை செல்ஃப். எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட், ஐ டோன்ட் லைக் இந்தியன்ஸ் ஆர் சைனீஸ். எங்க நாட்டில் நான் அவன் மலை தான், என்ன மேடம், அவன் மலை தான், மலை தான் பிடிக்க மாட்டாது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க மேடம், 5 கயிறு போட்டு தூக்க மாட்டோம். எங்க ஊர்ல மேடம் தமிழன் வந்து மலையாளியை பார்த்தாக்கா மஞ்சள் கயிறை போட்டு வெட்டிடுவான்னு சொல்லுவாங்க, எதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க ஒரு பேச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு ஜாதியை பத்தி நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். கேள்வி ரொம்ப சீரியஸா பண்றது, ஒரு சீரியஸ் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி நெகட்டிவா பார்ப்பாங்க, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு, மை சன் இஸ் நாட் ஸ்மார்ட். என் பையனுக்கு படிக்க தெரியாது, அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட், சின்ன எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம், யாரும் எனக்கு பிடிக்கல, என் குடும்பத்தில் யாருமே எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. நெக்ஸ்ட், ஏன்டா நான் பிறந்தேன். நெக்ஸ்ட், அது வெரி காமன். லைஃப்ல எனக்கு பர்பஸ் இல்லாம ஓடிட்டு இருக்கேன், ஒரு பர்பஸே எனக்கு இல்லை என் லைஃப்ல. நெக்ஸ்ட், அந்த மாதிரி பல மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இமோஷன், நம்மளே தெரியாமலே உள்ள நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், அந்த மாதிரி அதர் திங்ஸ். நம்ம போனீங்க என்ன இருக்கு? நம்பர் 1 ஆத்மா. நெக்ஸ்ட், என்டிட்டிஸ், லாவா. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த மாதிரி டைப் ஆஃப் சோல்ஸ். என்ன மாதிரி சோல்ஸ் இருக்கு? நம்பர் 1 பாஸ்ட் லைஃப் சோல்ஸ். போன ஜென்மத்துல சோல்ஸ் வரும், இந்த லைஃப் உள்ள சோல்ஸ். நெக்ஸ்ட், சோல்ஸ் we have attract, நம்மளால அறியாமலே நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண மேடம், ஏத்துக்கிட்டோம் நம்ம இமோஷனலா, அந்த மாதிரி சோல் நம்ம வந்துரும். நெக்ஸ்ட், சோல் that have been sent to us. சில ஆத்மா நம்மள அனுப்பப்பட்டது அறியாமலே. நெக்ஸ்ட் வந்து soul that can change your gender. சோல்ஸ் வந்து உங்களோட ஆத்மாவை மாற்றும், மாறிவிடும். ஓகே, நெக்ஸ்ட், எப்படி சோல் the physical body இருக்கும். நெக்ஸ்ட், can change your hormones. ஹார்மோன்ஸை மாற்றும். இதான் ஹார்மோனிஸ். பார்த்தா ஒரு டைம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஹார்மோன்ஸை மாறிடுவாங்க, அது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட், connect to your past life. உங்க பாஸ்ட் லைஃப்ல மறந்த வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், so they can as they rape on both male and female. அண்ணா நீங்க வரீங்களா? நீங்க வாங்கண்ணே, சொல்லணும், அப்பதான் புரியும் எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். we can help you. நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இது எங்க இருக்கு கண்டுபிடிக்கலாம். வாங்க, வாங்க. ஒரு டாபிக் பேசும்போது இவரே என்கிட்ட வந்தாரு.
ஆமா இல்லையா சார்? ஆமா. என்ன வயசு உங்களுக்கு? 68. 68. அப்ப சார் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு தூங்கும்போது. அதாவது இட் இஸ் about 35 years ஆகுது. 35 years. மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் அட்ராக்டட் பை சம்திங். நைட் தூங்கும்போது நார்மலாக வேறு விஷயங்கள்லாம் நடக்கும். தனியாக தூங்கும்போது. தனியாக தூங்குது. அதில் இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ரிலேட்டட் கிளாஸஸ்க்கு போனால் இட் ஹேப்பன். டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் அங்கேயே பண்ணுமா? வீட்டுக்கு போய் பண்ணும். வீட்டுக்கு வீட்டுக்கு இங்கே பண்ணாது. இல்லை. சரி. ஃப்ரைடே அன்றைக்கி ஐ அட்டெண்ட் ஒரு கிளாஸ். ஃப்ரைடே. அவுட் ஆஃப் டையிங் போனேன். பட் டிஸ்டர்ப் பண்ணி அங்கே சண்டே நைட், தட் இஸ் நெக்ஸ்ட் நைட். சண்டே நைட். சரி. ஓகே. இது எங்கே கண்டுபிடிக்கிறது? ஓகே. ஃபைன் 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 ஃபைன். ஓகே. Coming energy body. Any souls? Yes. Soul. Ether. One. One soul, energy body. Male soul? No. Female soul. Ether was 10, 20, 30, 40, 41, 42, 43, 44, 45, 46 years ஆகுது சார் சோல்ஸ். 40 வருஷமா இது வந்து நம்மகிட்ட இருக்கு. பாஸ்ட் லைஃபா? இல்லை. நாட் பாஸ்ட். இந்த லைஃப் நீங்கள் எது அட்ராக்ட் பண்ணலாம், நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க சார். லாங் டைம் இருக்கும். 46 years old சொல்லு. இது போனால் தான் இது நல்லா இருக்கும். போக முடியும். போக இஷ்டப்படுதா? எடுமாட்டுக்கோ கேட்கலாம் கேள்வி. டாக்கிங் சொல்லுங்க. யூ வாண்ட் டு கோ? டோன்ட் வாண்ட் டு கோ? எஸ். அந்த மாதிரி உட்காந்துட்டு போக முடியும். யூசிங் your body physically? Yes. Is using for that. Okay? 1 month, 1, 2, 3, ஒரு 4 வாட்டி வருது ஒரு மாசத்துல. ஒரு 4 times. 5 times வரல, ஒரு 4 வாட்டி வருது. அது ஒரு கொஞ்சம் வேட்டப்பா அது வந்துட்டு போதும். அந்த மாதிரி ஒரு சோல். இது எங்க இருக்குன்னா இங்க. இதே மாதிரி இங்கே கண்டுபிடிக்கலாம். இந்த சோர்ஸ் தான் அங்கே இல்லை. இங்கே இல்லை சோர்ஸ். இங்க இருக்கிறதுனால பிசிக்கல் அட்டாச் பண்ணுது. இங்க இருக்கிறனால இமோஷனல் அட்டாச் பண்ணுது. Here, no. Yours is in the physical body. So physically attaching to you. Okay, sir? நீங்க உட்காருங்க. நீங்க என்ன பண்ணணும்? 7வது பேஜ்ல போயிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட? The soul who is with me from my in my soul. அந்த மாதிரி 7வது பேஜ்ல படிச்சு பார்க்கலாம். We will elevate this. சரி. எந்த மோது? இது ஒன்றும் இல்லை சார். இது கல்லா சிகிச்சை சார். ஒன்றும் இல்லை சார். அதனால் இது ஓகே. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சோல் அது வந்து அவருக்கு ஆம்பளைங்க இருக்கு, பொம்பளை. ஆம்பளைங்க இருக்கும்போது மோகினின்னு சொல்லுவாங்க. மோகினி, ஒரு மோகினி பிசாசு மாதிரி போட்டுருவாங்க. மோகினி பிசாசு சார். ஆனால் இது ஒரு சோல், இது ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மா வந்து அவர் உடம்புல இருக்கு. ஸோ டிஸ்டர்பிங் மன்ஸ் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். ஓகே எல்லாரும் நோ இருக்கு. ஆத்மா கிடையாது. அதாவது சார் இது என்னது? உடல், மைண்ட். இந்த மைண்ட் சொல்லு நான் ஒண்ணு ஆத்மா. இந்த மைண்ட் சொல்லு நான் பொம்பளை ஆத்மா. சரியா? ஓகே. அது மாதிரி பொம்பளை ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்கேன். ஆம்பளை ட்ரெஸ் போடுவியா? ஓகே. மைண்ட் சொல்லுது நான் ஒரு பொம்பளை. ரைட்டா? அண்ணே நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா? ஏன்? மைண்ட் சொல்லு நான் ஆம்பளை, நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஹார்மோன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹார்மோன் சொல்றீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா நான் ஃபீமேல் ட்ரெஸ் தான் போடுவேன். நான் வந்து ஆம்பளை போட மாட்டேன். நான் ஒரு ஃபீமேல். மைண்ட். இப்போ வந்து சார் இந்த உடல் இல்லை போச்சு. அந்த மைண்டும் ஆத்மா ஒன்னா போவோம். என்ன சார்? இந்த மைண்டும் ஆத்மா ஒன்னா போவோம். ஆனா உடல் இல்லை. எங்க வேணுமா போவோம்? அந்த மைண்ட். பழி வாங்க போவோம். யாரு? ஏதோ ஒரு ரீசன் மகனோட வைஃப் பிடிக்கல, நேரம் அங்க போவோம். ஏய்
இதாண்டி என் பிள்ளைல பிச்சை இன்னும் போவோம். அந்த மைண்ட், அந்த மைண்ட்ல ஸ்டீல் உமன் என்னைக்கு அந்த ஆத்மா உள்ள விட்டு மேல